ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வரும்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவரே, வாக்கு பண்ணினவர் நீர் நிச்சயமாகவே எங்கள் மத்தியிலே பிரவாகித்து எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தின் மனபாரங்கள், சொல்ல முடியாத கேட்க முடியாத ஆண்டவரே கேள்விகள் எங்கள் இருதயத்திலே எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பாடல்களை பாடி உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிக்க இந்த காலையிலே எங்களை ஆசீர்வதியும். வரவேண்டியவர்களை கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே துரிதமாக நீர் கொண்டு வந்து கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, கர்த்தருடைய ஆண்டவரே சன்னிதானத்திலே நாங்கள் ஆண்டவரே பணிந்து குனிந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அல்ல, நீர் மட்டும் வெளிப்படும்படியாக உம்முடைய நாமத்தையும் உம்முடைய ஆள் தத்துவத்தையும் நாங்கள் புதிய விதத்திலே இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பிரகாரங்களிலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஸ்தோத்திரங்களோடு கூட நாங்கள் இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பாடல் பகுதி கர்த்தாவே, செய்தி பகுதி ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் முழு பொறுப்பெடுத்து நீர் நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை நாம் பாடுவோம். பர்வதங்களை தராசில் நிறுத்தும், மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து, பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி
மனங்களை தராசில் நிறுத்தும், மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. Praise the Lord. Amen. Praise God. தாயின் வயிற்றில் தோன்றின நான் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவீர்.
இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி அறிய செய்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். நம்ம என்றென்றும் மறவாத தேவன் இந்த தேவன். ஆமென். அவர் நம்முடைய யெகோவா தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவா, ஜெகோவா என்றால் உடன்படிக்கையின் தேவன், காட் ஆஃப் கவனன்ட். இதை நம்ம சாதாரணமாக இதை யோசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் 1, ஜெனிசிஸ் 1ல் என்ன இருக்கு? தேவன் வானத்தையும், ஆமாம், எல்லாம் ஃபுல்லாக காட் 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 என்று இருக்கும். அந்த காட் என்ற வார்த்தை, தேவன் என்ற வார்த்தைக்கு ஏலோஹிம் என்ற எபிரேய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம் என்றால் எல்லாருக்கும் தேவன். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, தெலுங்கானாவில் இருக்கிறவங்க, மணிப்பூரில் இருக்கிறவங்க, எல்லாருக்கும் அவர் தேவன். அதான் மத்தேயு 5ல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மழையையும் வெயிலையும் தீயோர் மேலும் நல்லவர்கள் மேலும் தருகிறாராம். அவர் இஸ் a God to everybody. ஆடு மாடுகள், சிங்கங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஏலோஹிம் தேவன். ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்த பிறகு அதுல காட் என்ற வேர்ட் மாறுகிறது லார்ட் காட், தேவனாகிய கர்த்தர். அவர் மனிதனை சிருஷ்டித்த பிறகு he became from Elohim, he became Jehovah. யெகோவா தேவன் என்றால் அவருடைய பிள்ளைகள், அவரோடு உடன்படிக்கை பண்ணவர்களுக்கு அவர் யெகோவா தேவனாக இருக்கிறார். யெகோவா தேவனிடம் மற்றவர்கள் கூப்பிட முடியாது, நீங்களும் நானும் கூப்பிடலாம். எல்லாரும் ஏலோஹிமிடம் கூப்பிட முடியும். ஆனால் நமக்கு யார் அவர்?
யெகோவா தேவன். அவருடைய நாமம் என்ன? ஜெகோவா. இன்றைக்கும் இஸ்ரவேல்ல போனீங்கன்னா அவங்க ஜெகோவான்னு எழுத மாட்டாங்க. அந்த நாமத்தை உச்சரிக்க எழுத பயப்பட அப்படின்னு இருக்கும். யாவே அப்படிதான் சொல்லுவாங்க. அவ்வளவு பயங்கரம் உள்ள தேவன் அவர். அவருடைய நாமத்தை நாம் போற்றி இந்த ஒரு பாடலினை பாடுவோம். His name is Jehovah. Praise God. Every idol, he reigns without rival. He goes by the name of Jehovah, Jehovah. He speaks into nothing, and darkness goes running. He goes by the name will be silent. His fight for Zion, there's no other God like Jehovah, Jehovah. His songs never tire, his eyes are like fire. Without rival, he goes by the name of Jehovah, Jehovah. He speaks into nothing, and darkness goes running. He goes by the name of Jehovah, Jehovah. Call the name, call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise.
Zion. There's no other God like Jehovah, Jehovah. His arm never tired. His eyes are like fire. There's no other God like Jehovah, Jehovah. Call the name, call the name, call the name, Jehovah, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise to Him. All our praise, all our praise, all our praise belongs to you. Call the name, call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise belongs to Bhagavama. Call the name, hallelujah, call the name, Jehovah. All our praise, all our praise. Call the name, call the name, call the name, Jehovah, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. கண்களை மூடி இந்த யெகோவா தேவனை கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்முடைய துருகமமாய் இருக்கிறார். கடந்த வாரம், கடந்த மாதம் எவ்வளவு அருமையாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுதுதான் இந்த வருஷம் வந்தது போல இருந்தது. இதற்குள்ளாக ஒரு மாதத்தை நாம் முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வாரத்தின் ஆரம்பங்கள் சில நேரத்தில் கரடு முரடாக இருந்தாலும் அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உலகம் முழுவதும் அவரை நேசிப்பவர்கள், அவருக்கு பயந்திருப்பவர்களுக்கு சார்பாக கர்த்தருடைய கண்கள் உலகத்தின் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறதே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறவரே, இன்றைக்கு எங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை ஸ்தோத்தரிக்க வைத்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, oh praise you Jesus, praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுவோமா? நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி
ஜீசஸ். எல்லாவற்றுக்கும் உமக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஒவ்வொன்றையும் நான் எண்ணி எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி கர்த்தாவே. எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எனக்கு கொடுத்திருக்கிற வீட்டுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எதிர்காலத்திற்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு என்னை சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Oh, you are the son of God. நீர் தேவகுமாரனாக இருக்கிறீர் கர்த்தாவே. Lord, let the son of God unfold in our life, Lord. இந்த காலை ஆராதனையிலே தேவகுமாரனே எங்கள் வாழ்க்கையிலே நீர் இடைப்படுவீராக. உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, உமக்கு நேராக எங்களுடைய துதிகள் எழும்பும் பொழுது கர்த்தாவே, ஓ எங்களுக்கு நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Hallelujah. Oh, let the Son of God enfold you with His Spirit and His love. Let Him fill your heart and satisfy your soul. Oh, let Him have the things that hold you with His Spirit like a dove. Let Him send upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your land. Oh Jesus, come and sing this song with gladness as your hearts are filled with joy. Lift your hands in brave surrender to His name. Oh, give Him all your tears and sadness. Give Him all the years of pain, and you'll enter into life in Jesus' name. இந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தர விரும்புகிறார். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும்
அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்த காலம் அவர்களை இறுக பற்றி கொண்டிருக்கிறது. ஃப்ரீடம் ஃப்ரம் யுவர் பாஸ்ட், கடந்த காலத்திலிருந்து ஒரு விடுதலை. இன்றைக்கு கர்த்தர் அநேகரை விடுதலையாக்க போகிறார். அப்படி என்றால் என்ன? கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், நமக்கு விருப்பமில்லாத ஒரு சம்பவம், அது நம்முடைய இருதயத்தை புண்படுத்தின ஒரு சம்பவம். ஒருவேளை கடந்த காலத்தில் ஒரு ஃபெயிலியர் இன் லைஃப், கடந்த காலத்தில் அதனால நீங்க எடுத்த ஒரு தவறான ஒரு தீர்மானங்கள், நான் இப்படி, இது நடந்தபடியால் நான் இப்படிதான் செய்வேன். கடந்த காலத்திலே ஏதாவது ஒரு நபர் உங்களை பாதித்திருக்கலாம். அவ்வப்போது அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அப்படி இருந்தால் அதை விடுதலையாக்க தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 4 சுவிசேஷங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு யார் யாரெல்லாம் சந்தித்தாரோ ஒவ்வொருவருக்கும் ஒரு பாஸ்ட் இருந்தது. சகையு டாக்ஸ் கலெக்டரை பார்த்தபொழுது அவன் என்ன சொன்னான்? நான் தவறாக செய்ததை நான் மறுபடியும் கொடுத்து விடுகிறேன், பல மடங்கு கொடுத்து விடுகிறேன். பாவமுள்ள ஸ்திரீயை பார்த்தால் அந்த ஸ்திரீக்கு பாவமுள்ள ஒரு கடந்த காலம் இருந்தது. இயேசு கிறிஸ்து நீதிமான்களை தேடி வரவில்லை. இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் பீப்புளை தேடி வரல. இயேசு கிறிஸ்து தேடி வந்தது people who had baggages from their past. பெரிய பெரிய baggages, அதை சுமந்து கொண்டு பாரத்தோடு நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் வாழ முடியாமல் தவிக்கிற ஜனங்களை இயேசு விடுதலையாக்க வந்தார். இன்றைக்கு அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு விடுதலை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படி இருந்தா, that is holding you, அது உங்களை அப்படியே கவ்வி பிடித்திருக்கிறது. அவ்வப்போது அந்த சிச்சுவேஷன் மைண்ட்ல வருகிறது. அவ்வப்போது அந்த நபர் நம்ம ஹர்ட் பண்ணவங்களாம் நம்ம மனசுல வராங்க. சில நேரத்தில் அவங்கள பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் வருகிறது, ஆனா நம்ம அதை செய்யறது இல்லை. சில நேரத்தில் கடந்த காலத்தில் யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட், யூ ஆர் இமோஷனலி ஹர்ட், உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எதையாவது ஒன்றை பார்த்தால் நமக்கு அவ்வளோ கோபம் வருகிறது. நீங்க இது வாழணும்னு அவசியம் இல்லை. இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகி பாருங்க, உங்க எதிர்காலத்தினுடைய வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். ஐயோ இதை தப்பு பண்ணிட்டேனே என்ற ஒரு கில்ட், இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். He always accepts us. நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர். இந்த ஆராதனை நேரத்தில் அருமையான சகோதரனே, சகோதரியே, முன்பாக நின்று கொண்டிருக்கும் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சிறு பிள்ளைகள், just leave the past into the hands of Jesus. இயேசு உங்க பாஸ்ட மன்னித்து விடுகிறார். இயேசு அந்த பாஸ்ட உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து விடுகிறார். பழைய டிஃபீட்ஸ், ஃபெயிலியர்ஸ், அதெல்லாம் இனிமேல் உங்களை பாதிக்க கூடாது. அது உங்களை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி வாழ்க்கை வாழ இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், அந்த பர்டிகுலர் பிசாசு, அந்த பர்டிகுலர் நபர் உங்க மனதிலிருந்து எடுத்து போடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். அப்படி இருக்கிறவங்க நீங்க மனதிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த கோரஸை நான் மறுபடியும் பாட போறேன். அதை பாடும்போதே ஒரு விடுதலை நாவிங்க வரப்போகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பாஸ்ட்டை நம்ம வாழ்க்கையில் அப்படியே வச்சிருந்தோம்னா, இமோஷனல் ஹர்ட்ஸ், உணர்ச்சியில நம்ம ஹர்ட் பண்ணியிருந்தோம்னா, நான் சொல்லுகிறேன், நம்முடைய அடுத்த சந்ததிக்கு போயிடும், உங்க பிள்ளைகளுக்கு போயிடும், பேர பிள்ளைகளுக்கு போயிடும். This will pass. இதை நம்ம அவட விடவே கூடாது. இயேசு நம்ம விடுதலையாக்க வந்திருக்கிறார். அதை விடாதீங்க. அதை இன்றைக்கே அதை விட்டுறலாம். இன்றைக்கே இயேசு நம்ம விடுதலையாக்க விரும்புகிறார். Jesus wants to set us free. எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, மறுபடியுமாக ஒரு தப்பு செஞ்சுட்டே இருக்கீங்க. அதை விடணும்னு நினைக்கிறீங்க, விட முடியல. உங்க மைண்ட் அது கரப்ட் பண்ணுகிறது. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை விடணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது.
அந்த ஃபெட்டர்ஸ், அந்த சங்கிலிகளை இயேசு இந்த காலையிலே அவர் தகர்த்தெறிய போகிறார். குமாரன் ஒருவரை விடுதலையாக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ, இந்த பாடலை நான் பாடும்பொழுது வாலிப தம்பி தங்கச்சி பின்னால இருக்கிறோம் எல்லாரும், உங்களுக்கு எதுலெல்லாம் விடுதலை வேணுமோ, எதுலெல்லாம் விடுதலை வேணுமோ, இயேசு உங்களை விடுதலை தருவார் இந்த காலையில. ஹalleluya. Oh, let the Son of God enfold you with the Spirit. இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. Oh, hallelujah, hallelujah. Jesus, Jesus, come and fill your lands. Oh, Jesus, வாலிப தம்பிங்க நிறைய பேர் ஒரு பாவத்தில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இயேசு உங்க விடுதலை ஆக்க போறார். தப்பான காரியத்தை டெய்லி பார்க்குறீங்க, உங்க கண்கள் தப்பான காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் அநேகரை அதுல இருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். அது வேணாம் நம்ம வாழ்க்கையில. அந்த காரியத்தை விட்டுடுவோம். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். உங்க எதிர்காலத்துக்கே அது ஒரு பெரிய தடையாகிவிடும். ஹalleluya. அன்பின் பிதாவை, இந்த நேரத்தில் கடந்த காலத்தினுடைய குற்றங்கள், கடந்த காலத்தில் இருக்கும் இன்னர் வவுஸ், கடந்த காலத்தில் உடைய பிள்ளைகள் போன சில சம்பவங்களை இயேசுவின் நாமத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே set them free. அவர்கள் விடுதலை ஆவார்களாக, மனதிலே விடுதலை ஆகார்களாக, தீய சிந்தனைகளிலிருந்து விடுதலை ஆகார்களாக. எல்லா விதமான ஆண்டவரே தீய சிந்தனைகள், கோபத்தின் சிந்தனைகள், மன்னிக்க முடியாத சிந்தனைகள், கோபத்தை பழி வாங்கும் சிந்தனைகள், இயேசுவின் நாமத்திலே அவர்கள் விடுதலை ஆவார்களாக. எல்லா இச்சையுள்ள சிந்தனைகள், all lustful thoughts, Lord, in the name of Jesus, உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். மனதிலே தோன்றும் தீய சிந்தனைகளிலிருந்து வாலிப பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. சாத்தானே, தீய படங்களையும் தீய சிந்தனைகளையும் கொண்டு வர பிசாசே, உனக்கு நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தம், எங்களுடைய குடும்பங்கள் உமக்கு சொந்தம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் every spirit of stubbornness, முரட்டடமான ஆவிகள், எல்லா கோபத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா விதமான stubbornness இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக. உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. இயேசுவை போல் சாந்தத்தை எங்களுக்கு நீர் ஊற்றுவீராக. ஹalleluya, ஹalleluya. கர்த்தா
கர்த்தாவே இந்த நேரத்தில் எல்லா வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த விதமான சிக்னஸா இருந்தாலும், எந்த விதமான பலவீனமா இருந்தாலும், இட் மே பி இன்டர்னல், இட் மே பி அவுட்டர்னல், in the name of Jesus, every internal, every external sickness be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் சுகப்படுவதாக, அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ரிகபா ஷிகரலபா. இன்றைக்கு விடுதலையின் நாள். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய சுகம் அவர்கள் மேல் வந்து தங்குவதாக. Oh, thank you, Son of God. Thank you, Son of God. Oh, let the Son of God enfold you. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி அவருடைய விடுதலைக்காக நன்றி சொல்வோம். Your soul, oh, let it have the things that hold. Will descend upon you and make you whole. கைகளை உயர்த்தி பாடுவோமா? Oh Jesus, come and your land. Jesus, oh Jesus, come and fill your இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். 11 சங்கீதம். In the Lord put I my trust. How say ye to my soul, flee as a bird to your mountain. நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? For lo, the wicked bend their bow, they make ready their arrow upon the string, that they may privily shoot at the upright in heart. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். If the foundations be destroyed, what can the righteous do? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகின்றனவே, நீதிமான் என்ன செய்வான்? The Lord is in his holy temple, the Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids try the children of men. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன. The Lord trieth the righteous, but the wicked and him that loveth violence his soul hateth. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. Upon the wicked he shall rain snares, fire and brimstone, and an horrible tempest. This shall be the portion of their cup. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. For the righteous Lord loveth righteousness, his countenance doth behold the upright. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் இந்த சங்கீதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோமா? Shall we go? This is my, I am what it says I am. I have, I can do today. Word of God. My mind is alert. My heart is receptive.
I will never be the same in Jesus' name. Amen. Amen. Praise the Lord. இந்த 11ஆம் சங்கீதத்தை எழுதினவர் தாவீது அரசன். This psalm is written by King David. இந்த சங்கீதத்தின் திறவுகோல் வசனம், the key verse is verse 3. மூன்றாம் வசனம் தான் இந்த சங்கீதத்தின் திறவுகோல் வசனம். If the foundations be destroyed, what can the righteous do? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? தாவீது தன்னை நீதிமானாக சித்தரித்து கொண்டு தாவீது இருக்கும் ஒரு சூழ்நிலையை குறித்து இங்கு அருமையாக எழுதுகிறார். அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறது. The foundations are being destroyed. ஒரு அஸ்திபாரம் அங்கு நாசமாக்கப்படுகிறது. அப்படி என்றால் பொதுவாக சொல்வார்கள், if gold is rusting, what will the iron do? தங்கமே துரு பிடிக்கிற பொழுது இரும்பு என்ன செய்யும்? அப்போ இருக்கிற என்னுடைய அஸ்திபாரமே நடுங்கும் பொழுது அதற்கு மேல் என் வாழ்க்கையை நான் எப்படி கட்டி அமைக்க முடியும்? தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ளாக தாவீது சிக்கிக் கொள்கிறான். தாவீதுடைய முழு வாழ்க்கையையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 இடத்திலே தான் தாவீது எப்பொழுதும் காணப்படுவான். ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார். either he will be in the country, அதாவது வயல்வெளிகளிலே ஆடுகளோடு இருப்பார், or he will be in the court of the king, ராஜாவினுடைய அரண்மனையில் இருப்பார், or he will be in the cave, இல்லை என்றால் ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டிருப்பார். either the country or the court or the cave. ஒன்று ஆடுகளோடு இருப்பார், இல்லை என்றால் ராஜ அரண்மனையில் இருப்பார், இல்லை என்றால் அந்த ஒரு கெபியிலே போய் தன்னை ஒளிந்து கொண்டிருந்தார். இந்த 7 வசனங்களையும் தாவீது அவருடைய அனுபவத்திலிருந்து எழுதும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? What can the righteous do? நான் நீதிமானாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதிராக எதிரிகள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். எனக்கு எதிராக அவர்கள் அம்புகளையும் எனக்கு எதிராக தீவினையையும் அவர்கள் தீவிரித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். They are plotting against me. They have their bow and arrow ready to shoot at me. நான் என்ன செய்ய நான் வேண்டும்? இந்த 6-7 வசனங்களை நான் மறுபடியும் நான் வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை ஒரு முகவரியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. 2வதாக சத்துருவானவன் என்ன செய்கிறான் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. 3வதாக கர்த்தரின் மத்தியில் என்ன செய்வார் என்பதையும் இந்த சங்கீதத்திலே அறிந்து கொள்ளலாம். What David should do and what the enemy does against us, and thirdly what God can do in the midst of these 3 situations. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எதிராக சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 2 சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் என்ன? அதை தான் இந்த சங்கீதத்திலே நான் மறுபடியுமாக வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். David is given an option. தாவீதுக்கு ஒரு சாய்ஸ், ஒரு தேர்ந்தெடுத்தல் கொடுக்கப்படுகிறது. என்ன சாய்ஸ் என்றால், either you choose fear or either you choose faith. ஒன்று நீ பயத்தை தேர்ந்தெடுத்து பயந்து கொண்டே இரு, இல்லை என்றால் விசுவாசத்தை தேர்ந்து கொண்டிரு. பயத்தை தெரிந்து கொள்கிறவர்கள் பார்வையை பார்த்து நடக்கிறார்கள். விசுவாசத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் விசுவாசத்திலே நடக்கிறார்கள். People who choose fear walk by sight. பார்த்து சூழ்நிலையை பார்த்து நடக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தை நம்பி நடக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனையை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட
இடைப்படுவாராக. ஆகவே அஸ்திபாரங்கள் எல்லாம் எனக்கு அசைகிறது. நான் கஷ்டப்பட்டு இட்ட ஒரு அஸ்திபாரங்கள், my foundations are now shaking. When my foundations are shaking, it's not my time to repair the scaffolds. சுற்றி இருக்கிற மதில்களை சரி செய்வது எனக்கு நேரமில்லை. என்னுடைய அஸ்திபாரம் நடுங்குகிறதே. எனக்கு எதிராக எதிரிகள் இருளிலிருந்து என்னை தாக்குகிறார்களே. தாவீது என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை சுருக்கமாக ஆண்டவர் நீதிமானுக்கு என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். Let me divide this psalm into 3 parts and speak to you this morning. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக தாவீது எப்படி வெற்றி பெற்றான் என்பதை நாம் படித்து நாம் இந்த காலையிலே நிறைவு செய்வோம். Verse 1 to verse 3, முதல் 3 வசனங்களிலே we are able to see how David's fear was conquered. அவனுடைய பயத்தை எப்படி தாவீது ஜெயித்தான். How to conquer our fear, how his fear was conquered. Number 2, verse 4, 5 and 6, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது how David's facts were considered by him. தாவீது அவன் வாழ்க்கையில் இருக்கிற உண்மைகளை கவனித்து ஆராய்ந்து பார்க்கிறான். He was considering the facts that was happening around him. முதலாவதாக fear was conquered, இரண்டாவது facts were considered, மூன்றாவதாக 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது his faith is confessed. அவனுடைய விசுவாசத்தை தன் வாயினால் அறிக்கை செய்கிறான். He is confessing the faith from his mouth. ஆமென். முதல் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். 2 வசனம், இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தரங்கத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுத்திருக்கிறார்கள். ஒரு பயம் இருதயத்திலே அவனுக்கு வருகிறது. என்ன பயம் என்றால் 2 வசனத்திலே துன்மார்க்கர், விக்கெட், அவங்க கையில் என்னென்ன வைத்திருக்கிறாங்க, அவங்க கையில் வில்லை வைத்திருக்கிறார்கள், அவருடைய அம்புகளை வைத்திருக்கிறார்கள். they have a bow and they have an arrow. துன்மார்க்கர் வில்லை வளைக்கிறார்கள். the enemy is bending his bow. அந்த வில்லிலே அம்பை வைத்து அந்த வில்லை என்ன செய்கிறார்கள், அவர்கள் வளைத்து அவனுக்கு எதிராக விட பார்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். இதெல்லாம் எங்கு செய்கிறார்கள் என்றால் வெட்டவெளி வெளிச்சத்திலே செய்வதில்லை. they are doing everything in darkness. இருளிலே செய்கிறார்கள். அப்படி என்றால் என்ன, நமக்கு அறியாமையிலே சத்துரு நமக்கு எதிராக அவன் சதி செய்கிறான். 1 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அதுதான் அவனுடைய நம்பிக்கை, his faith in God. கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அவனை சுற்றி இருக்கிற கொஞ்சம் ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவனை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், தாவீதே ஏன் பயப்படுகிறாய், why are you afraid David? பாருங்க, அவரை சொல்லுகிறார், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ. All David's counselors are looking at David and saying, you are in danger. நீ ஆபத்தில் இருக்கிறாய். எந்த நேரத்தில் வேணாலும் அம்புகள் உனக்கு எதிராக வரும். டிஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ், டிசெப்டிவ் வேர்ட்ஸ், ஏமாற்றுகிற வார்த்தைகள், அழிக்கும் வார்த்தைகள் அவனை நேராக ஆரோ மாதிரி வைத்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, எருசலேமை விட்டு நீ தப்பித்துக்கொள் தாவீதே. ஒரு பட்சியை போல, லைக் அ பேர்ட் யூ ஃப்ளை அவே டு யுவர் மவுண்டன். உனக்கு ஒரு மலை உண்டு அல்லவா, இது ஓரே மலை அல்ல, சீனாய் மலை அல்ல, எல்லாருக்கும் ஒரு மலை உண்டு. அவர்கள் பயப்படும் பொழுது அதுக்கு பேர் தான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் எங்கேயா ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்வார்கள். அவங்க சொல்கிறாங்க பாரு, இங்கிலீஷ் அழகாக இருக்கு, ஃப்ளீ, யூ ஜஸ்ட் ஃப்ளீ டு யுவர் மவுண்டன்.
இந்த இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், how to conquer our fear. பயம் நமக்குள்ளாக எழும்பும் பொழுது, பலவிதமான பயங்கள் நமக்குள்ளாக எழும்பும் பொழுது நாம் எப்படி பயத்தை மேற்கொள்ள வேண்டும். பயத்தை மேற்கொள்வதற்கு அந்த இடத்திலிருந்து ஓடுவதல்ல. ஏன் அவன் அங்கே ஓடக்கூடாது என்றால், அவனுடைய சத்துருக்கள், அவனுடைய ஆலோசகர்களை பார்த்து சொல்லுகிறார், why are you asking me to fly away? I cannot go from the palace. நான் ராஜாவாக இருக்கிறேன். இது என்னுடைய பொறுப்பினுடைய ஸ்தானம். This is the place of my responsibility. டெம்டேஷன் இருந்தால் ஓடிடலாம் இல்லையா? யோசேப்புக்கு சோதனை வந்தது. he fled from the place. அவன் சோதனையின் இடத்தை விட்டு ஓடினான். இது சோதனை அல்ல, அவன் இருக்கிற இடம் ஒரு பொறுப்பின் இடம். நம்ம பயத்தினால நம்ம பொறுப்பை விட்டு ஓடிட முடியுமா? நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கின்றன. ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது, அநேக இடத்துல ஒரு பொறுப்பு இருக்குது. எனக்கு பயம் வந்து விடனே எனக்கு ஒரு ரக்கை கொடுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பறந்து ஓடிடுறேன்னு சொல்ல முடியுமா? The counselors of David are suggesting him escapism. எப்படியாவது கை கழுவிட்டு, தாவீது நீங்கள் ஓடிடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதான் சொல்கிறான் அவங்கள பார்த்து, என்னை பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று ஏன் என்னை பார்த்து சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்று நன்றாக தெரியும், எனக்கு எதிராக துன்மார்க்கர் வில்லை வளைக்கிறார்கள். நான் செம்மையான இருதயம் உள்ளவன், எனக்கு எதிராக ரகசியமாக துர் ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் எப்படி என்னுடைய பொறுப்பின் வாழ்க்கை ஸ்தானத்தை விட்டு போவது? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக தாவீதினிடத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதே முதல் காரியம் என்னென்றால், do not leave your responsibility when you become afraid. பயம் நமக்குள்ளாக வரும்பொழுது அந்த நேரத்தில் இருக்கிற நம்முடைய பொறுப்புகளை மறந்துவிட்டு பயத்திலே உட்காரக்கூடாது. ஆமென். நான் நினைக்கிறேன், அன்றைக்கு தாவீது அரசாங்க அந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, நான் ஒரு மாதம் நான் என்னுடைய ரெஸ்ட்டுக்கு போயிட்டு வரேன், சத்துருலாம் வந்தால் பார்த்துக்கங்க சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் என் பயத்தை மேற்கொள்வேன். எப்படி அவன் பயத்தை மேற்கொண்டால், அந்த இடத்துல அவன் கர்த்தரை நம்பி நின்றான். He did not run away from the danger, but he stood there. அவன் அங்கே நிற்கிறான். துன்மார்க்கருடைய அம்பு வரப்போகிறது, அவர்கள் அந்தரங்கத்தில் என்னை ரகசியமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள், but he was standing there. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலையிலே கர்த்தர் தாவீதின் மூலமா நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு தெரிந்த ஆபத்துகள் இருக்கின்றன, நமக்கு தெரியாத ஆபத்துகள் அநேகம் இருக்கின்றன. நமக்கு தெரியாதவர்கள், நமக்கு முன்பாக சிரித்து பேசுகிறவர்கள், நமக்கு அறியாதவர்கள் ரகசியத்திலே அந்தரங்கத்திலே நமக்கு எதிராக சதி பண்ணுவார்கள். எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாமே நன்றா போகிறதுன்றனா அங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறேன், அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஜாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லாம் காமாக இருக்கிறத ஒன்றும் இல்லையே அப்படின்னா, அங்கே சத்துரு ரகசியத்திலே அந்தரங்கத்திலே நம்முடைய எதிர்காலத்தை அவன் அழிக்கும்படியாக அவன் திட்டம் தீட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கு வரும்பொழுது தாவீதை போல சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். I have my determined trust on God. கர்த்தர் மேல் நான் உறுதியாக நம்பியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், praise the Lord. அதான் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். He conquered his fear. தன்னுடைய பயத்தை அவன் மேற்கொண்டான். 2வது குறிப்புக்கு நம்ம கடந்து செல்லலாம். அந்த 11ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது.
கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. முதல் 3 வசனத்திலே பயத்தை மேற்கொண்டு விடுகிறான். he is not moving, he is standing there. ஆபத்திலே நிற்கிறான். அடுத்தது 4, 5, 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது he is considering the facts in his life. உண்மைகள் என்னென்ன என்பதை பார்க்கிறார். உண்மை என்ன, சத்தியம் என்னவென்றால், என் கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், என் கர்த்தருடைய சிங்காசனத்திலே என் தேவன் உட்கார்ந்திருக்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தினுடைய சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நம்ம பயப்படும் பொழுது, நமக்கு ஆபத்து வரும்பொழுது, நமக்கு வியாதி வரும்பொழுது, நமக்கு ஃபெயிலியர் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? பயப்படுகிறோம். இதிலிருந்து எப்படி ஓடிவிடுறது என்று நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு சில ஃபேக்ட்ஸ், சில காரியங்கள் நம்ம மனதில் வர வேண்டும். 3 ஃபேக்ட்ஸ் அவனுடைய இருதயத்தில் வருகிறது. ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். மை காட் இஸ் சிட்டிங் ஆன் த த்ரோன். என்னை அரசாளுகிறவர், என்னை நடத்துகிறவர், இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தவர் எங்கே இருக்கிறார்? அவர் சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். God is sitting on the throne. என் தேவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டு அவருடைய கண்களை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. கர்த்தருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் சரியாக இருக்கிறேன், ஏன் எனக்கு சோதனை? அதை தான் தாவீது கேட்கிறான். நீதிமான் என்ன செய்வான்? ஆண்டவரே, நான் நீதியாக வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு இவ்வளோ சோதனைகள் வருகிறது. இந்த பக்கம் போய் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சோதனை வருகிறது? எவ்வளவு நாட்கள் நீர் எனக்கு இறங்காமல் இருப்பீர்? How long? What can the righteous do? நீதிமான் என்ன செய்வான்? ஆண்டவர் தம்முடைய கண்களால் நம்மை பார்க்கிறார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் பார்க்கிறார்? உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறாரா? பார்க்கிறாரா? அவருடைய கண் இமைகள் நம்மை சோதித்தறிகிறது. அவர் நம்மை சோதித்து அறிகிறார். நல்லா கவனிங்க, முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு விடுதலையும் தருவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறார். ரொம்ப அழகாக இருக்கிறது தமிழில். 4ஆம் வசனம், அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது அல்ல, சோதித்து அறிகிறது. 5ஆம் வசனம், நீதிமானை சோதித்து அறிகிறார். இங்கிலீஷ் பைபிளில் he trieth அப்படின்னு இருக்கும். தமிழ் வேதத்தில் அவர் சோதிக்கிறார் இல்லை. எல்லாருமே என்ன ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் தாவீது சோதித்து அப்படி சுரண்டி பார்ப்பாங்க. இது உண்மையான தங்கமா? இது உண்மையான தங்கமாகிய ஷானா? இது எந்த நிறைய கோல்டு இருக்கு இல்லையா? அப்போது ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிறார். மனுஷன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் என்ன பார்க்கும்போது நான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன், எவ்வளோ லைட்ஸ் இருக்கிறது, ரொம்ப பிரைட்டாக இருக்கிறேன், ரொம்ப நல்லா பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரா? சாமுவேலே, நீ மேலே பார்க்காதப்பா, உள்ளத்தை பாரு. ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு முன்பதாக எங்கே பார்க்கிறாரா? ஹார்ட்டை பார்க்கிறார். அப்போ இருதயத்தை பார்க்கிறார் என்றால் அவர் இருதயத்தினுடைய இன்டென்ஷன்ஸ், நம்முடைய நோக்கங்களை அவர் பார்க்கிறார். அடிக்கடியாக இவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு. எதுக்கு நம்ம பார்க்க வர்றார்? இதை கேட்டுகிட்டே இருப்போம் நம்ம. இப்போ நாமே கேட்குறோன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ஆசீர்வாதத்தை இவருக்கு தரும்பொழுது இவர்கள் எப்படி இருப்பார்கள்? லெட் மீ ட்ரை தெம். அவர்களை சோதித்து அறிய வேண்டும். நீதிமானுடைய ஃபவுண்டேஷன் இஸ் ஷேக்கிங்.
தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இவ்வளவு வருஷம் கட்டின ஃபவுண்டேஷன் இஸ் ஷேக்கிங். ஐ ஹேவ் டு பில்ட் இட் அகைன். எஸ் டேவிட், யூ ஹேவ் டு பில்ட் இட் அகைன், பட் ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ அண்ட் ட்ரை யூ. நான் உன்னை சோதித்து அறிய விரும்புகிறேன். சிலருக்கு கர்த்தர் என்ன செய்வார், நிறைய கொடுப்பார், நிறைய கொடுத்துட்டு பார்ப்பார் என்ன செய்கிறோன்ட்டு. சிலருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டார், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பார். இந்த 2 கேட்டகரி இங்கே உட்காந்துருப்பீங்க. ஒருத்தருக்கு கட 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 கடன்னு கொடுத்துருவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டார். ரெண்டுமே சோதி தெரிவது தான். நம்முடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை கொடுப்பார். வேதத்திலிருந்து தான் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்கிறது என்று பார்ப்பார். how much my son and my daughter will be committed to me. எனக்கு எந்த அளவுக்கு அவர்கள் அர்ப்பணிப்பார்கள், நம்மை சோதித்து அறிவார். யாரெல்லாம் வேதத்தில் உயர்த்தினாரோ, அவங்க ஃபவுண்டேஷனை கர்த்தர் அவளை கட்டி எழுப்பினாரோ, அவள் எல்லாரையும் கர்த்தர் சோதித்து அவர் அறிந்துதான் அவர் கொடுப்பார். ஆமென். ஸோ டேவிட் இஸ் கன்சிடரிங் ஆல் த ஃபேக்ட்ஸ் இன் இஸ் லைஃப். அவனுடைய இருதயத்திலே ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹி இஸ் சிட்டிங். ரெண்டாவது, ஹி இஸ் சீயிங், அவர் என்னை பார்க்கிறார். 6ஆம் வசனத்தில் he is sending his punishment on the wicked. 6ஆம் வசனம் பாருங்க, துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கொடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. ஒரு பக்கத்தில் நம்மை சோதித்தறிந்து நம்மை உயர்த்துகிறார், இன்னொரு பக்கத்தில் நமக்கு நேராக வில்லு வைத்திருந்தான் பாருங்க, நமக்கு நேராக அவன் வைத்திருக்கிற காரியங்களை அவனை அழிக்கிறார். எதிரிகளை அழிப்பது நம்முடைய வேலை அல்ல, எதிரிகளை அழிப்பது யாருடைய வேலை? அது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He was able to conquer his fear. தம்முடைய பயத்தை அவன் மேற்கொள்கிறான். ரெண்டாவது, he is considering all the facts. உண்மைகளை அவன் கவனித்து பார்க்கிறான். கடைசியாக பாருங்க, he is confessing his faith. 7ஆம் வசனம், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவன் சொல்றார், கடைசியில் சொல்றார், ஆண்டவர் நீதி உள்ளவர். 3ஆம் வசனம் சொல்கிறார், நீதிமான் என்ன செய்வான்? 7ஆம் வசனம், கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், இவனும் நீதிமான். both are righteous. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், நான் நீதிமானா இருக்கிறேன். உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன். நீர் என்ன செய்கிறீர்? அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறதா. his eyes are towards the righteous. நம்மேல அவருடைய கண்கள், அவருடைய முகம் நம்மேல் நோக்கப்பட்டிருக்கிறதா. யார் மேலனா? செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். செம்மையானவன், ஹார்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, கமிட்டட் பர்சன், ஆண்டவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவன் மேலே அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 1லிருந்து 7ஆம் வசனத்தை நீங்கள் இப்போ ஒன்றொன்றாக கொஞ்சம் நம்ம இந்த காலையில் தியானித்தோம். இதில் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால், there is always a start to our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆரம்பிக்கிறார். தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒரு ஆட்டிடையனிருந்து கர்த்தர் உயர்த்தி வந்தார். அவருடைய வாழ்க்கையின் மத்தியிலே foundations are destroyed and again he has to build the foundation. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், எப்பொழுதுமே ஏற்றமாக இருக்காது. திடீரென்று ஒரு பின்னடைவு வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? திருப்பியும் ஜீரோக்கு வரக்கூடாது. அந்த இடத்துலேருந்து மறுபடியும் நம்முடைய ஃபவுண்டேஷன்ஸை மேலே கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சோதித்து அறிகிறேன். I am testing and trying you so that your faith will be committed to me. உன்னுடைய விசுவாசம் என்மேல் முற்றிலுமாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சந்தர்ப்பத்தை நான் வாசித்தேன், அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் கமிட்மெண்ட் டு காட். ஒரு படத்தை பார்த்தேன். அதற்கு கீழாக சின்ன ஒரு கதையை எழுதியிருந்தார்கள். அந்த படத்தில் பார்க்கும்பொழுது
ஒரு பிக், ஒரு பன்றியும் ஒரு சிக்கன், ஒரு கோழியும் நடந்து வருகின்றன. இதுங்க ரெண்டும் நடந்து வந்துட்டு பாருங்க, ஒரு கடையில் ஒரு போர்டை பார்க்குதுங்க. எங்கே கடைனா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில். அந்த கடையில் ஒரு போர்டு போட்டிருக்கிறது என்னென்னா, ஹேம் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு $2. ஹேம்னா தெரியும், பன்றி இறைச்சி. ஹேம் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு $2. ரெண்டு பேரும் பார்த்தாங்க. ஹேம்னா பண்ணி சொல்லிச்சான், எண்ணெயில் இருந்தால் அதை செஞ்சுருக்குறாங்க. கோழி சொல்லிச்சான், ஆமாம், இப்போ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து $2 விற்கிறாங்கங்க அப்படின்னு ரெண்டுமே பேசிட்டு வரும்பொழுது அந்த பன்றி சொல்லிச்சா, நீ சொல்கிறது தப்பு, நான் உண்மையை சொல்கிறேன். நீ 2 முட்டை கொடுத்துட்டு நீ உயிரோடு இருக்கிற, ஆனால் ஒரு பன்னியை சாகடிச்சிருக்கிறாங்க. பன்னியிலிருந்து பன்றி இறைச்சி எடுக்க வேண்டும் என்றால் அந்த பன்றி என்ன பண்ண வேண்டும்? சாக வேண்டும். ஆனால் நீ டெய்லி 2 முட்டை எடுத்து கொடுத்துட்டா அவங்க இது பண்ணிடுவாங்க. அப்போது சிக்கன் கேட்டுச்சா, சரி அப்போனா என்ன சொல்கிற? நீ கொடுத்தது கான்ட்ரிபியூஷன், நான் கொடுத்தது கமிட்மெண்ட்டுச்சான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஆண்டவருக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் தங்களையே கமிட் பண்ணி வாழ்கிறவர்களை அவருக்கு பேர் தான் செம்மையானவர்கள். ஆமேன். நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த கதையை யோசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆமேன். நீதிமான் என்ன செய்வான்? வாட் கேன் த ரைச்சியஸ் டூ? நீதிமான் என்ன செய்வான்? அவனுடைய மறுபடியுமாக அவனுடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் எழுப்புவார். 3 காரியத்தை சொல்லி நாம் முடித்தோம் இன்றைக்கு. David was able to conquer his fear. He conquered his fear. Fear was conquered. பயத்தை ஜெயித்தான். 2வது, facts were considered. உண்மைகளை கவனித்து தியானித்தான். 3வதாக விசுவாசத்தை அறிக்கை செய்தான். என்ன விசுவாசம்? நான் நீதிமான், கர்த்தர் நீதி உள்ளவர். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னுடைய அஸ்திபாரம் சில நேரத்தில் அசைகிறது போல இருக்கிறது. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கர் தம்முடைய வில்லை அவர்கள் நாணிலே ஏற்றியிருக்கிறார்கள். அநேக நேரத்தில் என்னை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், உன் மலைக்கு பறந்து போ, உன் மலைக்கு பறந்து போய்விடு. யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன். பட் பைபிள் டஸ் நாட் டீச் அபவுட் எஸ்கேபிசம். தப்பித்து போவது என்பது வேதத்தினுடைய கோட்பாடு அல்ல, சத்தியம் அல்ல. ஆனால் விசுவாசத்தோடு அங்கேயே இருப்பது தான் வேதத்தினுடைய சத்தியம். அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் உங்களுடைய ஆபத்திலிருந்து தாவீதை போல உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்மார்க்கர் நமக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் துன்மார்க்கரை பார்த்துக் கொள்வார். ஆனால் நாம் மறுபடியுமாக அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவோம். எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீதிமான் என்ன செய்வான்? What can the righteous do? நீதிமான் என்ன செய்வான்? கண்களை மூடலாமா? ஆண்டவருக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணலாமா? ஆண்டவர் செம்மையானவர்களை அவர் நோக்கி இருக்கிறார். இன்றைக்கு பயத்தை நீங்க ஜெயிக்கணும். உங்க பயத்தை ஜெயிக்கணும். Don't run to your mountain. உங்க மலைக்கு நீங்க ஓடாதீங்க. Don't escape. பிரச்சனை வந்துட்டா நமக்குள்ளாக போய் கோபித்து கொண்டு யாரிடமும் பேசாமல் ஒரு சாட்னஸ், அது கர்த்தர் நம்ம விசுவாசத்தில் அப்படி அழைக்கல. தைரியமா நில்லுங்க. என்னால் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். The Lord is sitting in the throne and the Lord is seeing. அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்ணின் இமைகள் நம்மை சோதித்தருகிறது. கொஞ்ச நாட்கள் கர்த்தர் நம்மை சோதிப்பார், நம்மளை ட்ரை பண்ணுவார், நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். அமைதியாக இருப்போம். அவருடைய கரத்தில் அமைதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய அஸ்திபாரங்கள்லாம்
உடைகிறது போல இருக்கிறது. எனக்கு எதிராக அநேக சத்துருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? What can I do, Lord? என்ற சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன்? நான் உம்மை விசுவாசிப்பேன், முற்றிலுமாக உம்மை விசுவாசிப்பேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே இன்னலுக்கு மேல இன்னல், கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பாடுவதை நிறுத்தவில்லை, சங்கீதங்களை எழுதுவதிலே நிறுத்தவில்லை, கர்த்தரை உயர்த்துவதில் நிறுத்தவில்லை. தொடர்ந்து கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னானே. நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அஸ்திபாரங்களும் கவிழ்க்கப்படுகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நீதியுள்ள கர்த்தர் நீதிமானை நோக்கி இருக்கிறீரே. எங்களுடைய விபத்துகள், எங்களுடைய ஆபத்துகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய நஷ்டங்கள், சத்துரு எங்களுக்கு விரோதமாக வரும்பொழுது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பொறாமையினாலும் ஆண்டவரே வன் கண்களினாலும் சத்துருக்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை தன்னுடைய அம்பினால் தன்னுடைய வில்லை வளைக்கும் பொழுது நாங்கள் பார்க்கவில்லை கர்த்தாவே, நீர் அதை பார்க்கிறீரே. இந்த பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாயினால் அறிக்கை செய்கிறோம், எங்கள் கர்த்தர் நீதி உள்ளவர். துன்மார்க்கருக்கு நீதியை செய்வதை காட்டிலும் கர்த்தர் எங்களுக்கு நீதியை செய்வார். நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீதியை செய்வார். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் தேவனே நடத்தின உம்முடைய வழிகளுக்காக, கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீர் எழும்பி உம்முடைய கண்கள், உம்முடைய முகம் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த காலையிலே உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவர் மேலும் நீர் வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட தங்கி தாபரிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இதயத்தோடு மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன். முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord.